ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 8க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். போத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ அண்ட் ஓல்டு புக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகணுமா? இன்னும் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது டெலகிராம் சேனலில் தான் நடக்கும். கரெக்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஸ்கெடியூல் படி கரெக்டாக என்னென்ன டேட்டில் என்னென்ன டெஸ்ட்டோ கரெக்டாக மார்னிங் 10 o'clock உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எடுத்து டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வீடியோவுக்கு ரெடியாக வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் தான் ஜாயின் ஆகணும். அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் ஃப்ரீயாக அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா வளரும் சிறகுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் 1500+ கிளாஸஸ் இருக்கும். 1500+ கிளாஸஸ் அப்படின்னா தமிழ், மேக்ஸு, ஜிகேல இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500+ கிளாஸஸ் அப்படிங்கிறது தமிழ், மேக்ஸ், ஜிகேவுக்கு போத் ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல்ஸில் போகும். லெவல் 1 அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ் கிளாஸு, ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சு டெஸ்ட் இருக்கும். லெவல் 2 அப்படிங்கிறது ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸ். இப்போ தமிழ் எடுக்கிறீங்கன்னா 6th நியூ புக் ஃபுல்லாக, அடுத்து ஓல்டு புக் ஃபுல்லாக அப்படின்னு ஸ்கூல் புக் வைஸாகவும் கிளாஸ் எடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் கிளாஸஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் இருக்கும். அதே போல் ஜிகேல இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் அண்ட் டெஸ்டர்ஸ். லெவல் 3, லெவல் 4 அப்படிங்கிறது டெஸ்ட் சீரியஸ். லெவல் 3ல சிலபஸ் வைஸாக டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்து ஸ்கூல் புக்கில் ஒரு டாபிக் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ வேர் டு ஸ்டடி கொடுத்து அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்து படிக்க வைப்போம். அடுத்து லெவல் 4ல் ஸ்கூல் புக் வைஸாக டெஸ்ட் போகும். இப்போ 6th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல் அந்த மாதிரி போகும். அடுத்து லெவல் 5 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ரிவிஷன். ஸோ இது வந்து ஜூம் மீட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டில் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக கிளாஸஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு, அதே போல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் தமிழ் அண்ட் ஜிகேவுக்கு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டுக்கு இயல் வைஸாக டெஸ்டர்ஸ் அண்ட் இயல் வைஸாக மெட்டீரியல்ஸ், இயல் வைஸாக கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே குரூப் 4க்கு படிக்க டெஸ்ட்டுக்குன்னு தனியாகவோ கிளாஸஸ்க்குன்னு தனியாகவோ இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவோ போக தேவையில்லை. நீங்கள் இந்த வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகணும், குரூப் 4க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் படிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வளரும் சிறகுகள் கோர்ஸில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 8807081095. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டீமில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025ல் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கொஸ்டினோட தரம் டிஎன்பிசி எப்படி டஃப் கொடுத்து கேட்பாங்க. அதே போல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இது வந்து ஸ்ட்ராங்காக சப்ஜெக்ட்ஸில் இருக்கீங்க, உங்களால் 200 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ வந்து போட முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டேட் லெவல் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த December 8 கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் December 5. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 35 rupees மட்டும்தான். அஸ் வெல் அஸ் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எப்படி போய் அப்ளை பண்ணுவீங்களோ அதே போல் உங்ககிட்ட இருக்க யூபிஐ மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4 ஸ்டேட் லெவல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன மெத்தட் இருக்கோ, ஜிபேவாக இருக்கலாம், ஃபோன்பேவாக இருக்கலாம், பேடிஎம்மாக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி பைனோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி 35 rupees மட்டும்தான். இதில் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அஸ் வெல் அஸ் டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி இருக்குமோ குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு 100
கொஸ்டின்ஸ் தமிழ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெண்டிங் 100 கொஸ்டின்ஸில் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அண்ட் 75 கொஸ்டின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரபி, யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாம் கலந்து அந்த 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 200 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ நாலேஜாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 200 கொஸ்டின்ஸுமே டஃப்பாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சியோட கேள்வி தரம் எப்படி இருக்கும், எங்கேருந்துலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு ஐடியாவாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அதே போல் இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். லாஸ்ட் டேட் December 8. ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. சாரி, லாஸ்ட் டேட் December 5. எக்ஸாம் December 8 மார்னிங் 10 o'clock உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது ஹோல் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஆஸ்பிரன்ஸும் கலந்துக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் as well as டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி போய் ஹோல் ஓவர் தமிழ்நாடு கூட காம்படிஷன் போடுறீங்களோ அதே போல் இங்கேயும் ஒரு டெமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அதே போல் இந்த எக்ஸாமில் யார் ஃபஸ்ட்டு 10 பிளேஸில் வராங்களோ அவங்களோட நேம் வந்து வெளியிடுவோம். ஸோ நீங்களும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. December 5 லாஸ்ட் டேட், December 8 எக்ஸாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு Group 2, Group 3 அண்ட் Group 4 ஸ்டேட் லெவல் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், முதல் கேள்வி. தேன் பெற்ற துளாய் அலங்கல் கலப மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்ட பெற்றேன் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வில்லி பாரதம். வீடியோட எண்ணில் மறக்காமல் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே என்ற வில்லி பாரத பாடல் இடம்பெற்றுள்ள பருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணப்பருவம். பொறுத்துக, சொற்பொருளில் கேட்டிருக்காங்க, கவனிங்க. கலபம் அப்படின்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, புயம்னா தோல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பகலினா அம்பு, துளாயலங்கள் அப்படின்னா துளசி மாலை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3124. எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துரைராசு. தேவநேய பாவாணர் மாவட்ட மைய நூலகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். முடியரசன் பிறந்த மாவட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. ஸோ முடியரசன் என்னன்னு சொல்லுவோம்? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவோம். வான் பெற்ற நதிக்கமல்தால் வணங்க பெற்றேன் இப்பாடலில் போற்றப்படும் நதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கங்கை நதி. மணிப்பு எந்த மொழிச்சொல்? ஸோ நம்ம மணிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ இது எந்த மொழிச்சொல் அப்படின்னா தமிழ் கிடையாது, உருது. ஆப்ஷன் பி. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடு. பார்க்கலாமா? இவரது தந்தை பெயர் வீரராகவர். இவரது காலம் 14ஆம் நூற்றாண்டு. இவர் வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்க பெற்றார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வில்லிபுத்தூராரர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 11 பாருங்கள், இதுவும் மேட்சிட் தான். கைமாறு அப்படின்னா கைமாறுனா பயன், மாசற்றனா குற்றமற்ற, மீட்சினா மேன்மை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 312. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இதுவும் யாருன்னு டீட்டெயில் தெரிஞ்சதாக தான் தெரியும். இவர் உலகின் முதல் மாதன் தோன்றிய இடம் குமரிகண்டம் என்று கூறினார். பண்டிதர் புலவர் PL வித்துவான் பட்டம் பெற்றவர். 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றியவர். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் என்று கூறியவர். யார் இவர்? அதுதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாவாணர் தான். எந்த ஆண்டு பூங்கொடி நூலானது தமிழக அரசின் விருதை பெற்றது? ஸோ பூங்கொடி யாருடையது? முடியரசனுடையது. பூங்கொடி, வீரகாவியம், காவிப்பாவைலாம் முடியரசனுடையது. இது எப்போ வந்து தமிழக அரசோட விருதை பெற்றுச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி, 1966. அயோத்திதாசர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தரது ஆதிவேதம் அவர் தான். விவாக விளக்கம் கரெக்டு. புத்தர் சரித்திரப்பாவு கரெக்டு. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் அவர் எழுதாத நூல்.
முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் குரூப் 4 கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லியிருப்போம். ஸோ யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். முடியரசனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோமா? ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? ஸோ கண்ணதாசனுக்கும் கவியரசு அப்படிங்கிற பெயர் இருக்குது, முடியரசனுக்கும் இந்த பெயர் இருக்குது. முடியரசனுக்கு இந்த கவியரசு அப்படிங்கிற பெயர் வழங்கியது யாருன்னா குன்றக்குடி அடிகளார். செந்தமிழ் செல்வ என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனைய பாவாணர். பாவாணரின் புகழ் பேசும் மையமாக திகழ்பவை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி முரம்பு. தேவனைய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1974. உண்மையான கவிஞன் இவ்வாறு இருக்க வேண்டும் என வரைமுறைகளை வகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி துரைராசு. திருமூலர் பற்றிய கூற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாருங்கள், இவர் 63 நாயன்மார்கள் ஒருவர். கரெக்டு தானே? 15 சித்தர்களுள் ஒருவர். கரெக்டு. இவர் இயற்றிய திருமந்திரம் 2000 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறானது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன்னா இது 3000 பாடல்களை கொண்டது, அதனால் இது தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி இதுக்கு சிறப்பு பெயர் கூட இருக்குது. ஸோ அப்போ இதுதான் தவறானது. அடுத்து கவனிங்க, 21வது கேள்வி. தேவனைய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 43. அடுத்து ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் எவருடைய கூற்று இது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர். சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே இப்பாடல் பயின்று வரும் இறையியல் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமந்திரம். திருப்புயமும் தைவந்து தீண்ட பெற்றேன் என்னும் பாடலடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? தைவந்துனா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொட்டு தடவி. படமாட கோயில் பகவர் கொன்றி ஈயில் நடமாட கோயில் நம்பர்கங்கு ஆகா எவரின் பாடல் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ திருமூலர். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாவாணர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. படமாட கோயில் பகவர் கொன்றி ஈயில் இதில் தொடைநயம் தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இதில் தொடைநயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே 1ஆம் இதுலேயும் 3வது இதுலேயும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கீங்க. ஆப்ஷன்லேயே மோனையும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மோனைங்கிறது மட்டும்தான் இங்கே இடம் பெற்றிருக்கு. அப்போ 1வது சீர்லேயும் 3வது சீர்லேயும் வந்திருக்கு. அப்போ 1வது சீர் 3வது சீர்னா பொழிப்பு மோனை. ஆப்ஷன் சி. பொறுத்துக்க பார்த்தலாமா? நமன் அப்படின்னா என்னது? நமன் அப்படின்னா யமன். ஸோ அப்போ 4th. அடுத்து வந்து கவனிங்க, சித்தம் அப்படின்னா உள்ளம். நம்பர் அப்படின்னா அடியார். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4132. திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளுள் டேஸ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10ஆம். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு டேஸ் கூட உதவாது என்கிறார் அயோத்திதாசர்? ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கை. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 31. நம்பருக்கு கூட்டல் அங்கு சேர்த்தறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி நம்பர்கங்கு. நெக்ஸ்ட்டு கவனிங்க, நினை தூய்மினே பிரித்தறிக அப்படின்னு சொல்கிறாங்க. நினை தூய்மினே இதை பிரித்தறிணுமா? ஸோ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி நினைந்து கூட்டல் உய்மினே. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே எவரின் பாடல் இது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராபரமே அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே தாய்மானவர் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அவர் கொஞ்சம் இறக்கத்தோடு இருக்க மாதிரி பாடிப்பார். ஓகேவா? பரிவோடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி பாடிப்பார் குணங்குடி மஸ்தான் சாஹிப். அடுத்து வந்து பாருங்கள் 34 மேட்ச் ஷீட்டு. பகராய் அப்படின்னா தருவாய். அடுத்து வந்து கவனிங்க, பராபரம் அப்படின்னா மேலான பொருள். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்ப பெருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 231. பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை தேர்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப் 15 சித்தர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இவர் சித்தர்களில் ஒருவரெலாம் கிடையாது. இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. இவர் சதுரகிரி, புறாமலை, நாகமலை பகுதிகளில் தவம் செய்தார். சதுரகிரி, கிரி அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? மலை. கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தான் சரி.
அயோத்திதாசர் டேஸ் நூற்றாண்டின் இறுதியிலும் டேஸ் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியிலும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19, 20. குணங்குடியாரின் பாடல்களின் தொகுப்பு நூலின் பெயர் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி குணங்குடியார் பாடற்கோவை. அயோத்திதாசர் பதிப்பிக்காத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சின்மய தீபிகை அப்படிங்கிறது அவர் பதிப்பிக்காத நூல். அடுத்து வந்து கவனிங்க. இனிய நண்பன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிய அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அது என்னது? குறிப்பு பெயரச்சம். மக்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி ஐம்பொறிகளை. மாக்கடல் இலக்கண குறிப்பு. மா அப்படின்னு வந்துருச்சு. இதை யோசிக்கவே தேவையில்லை. என்னது? சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, மா இதெல்லாம் என்னது? உரிச்சொல்கான விகுதிகள். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர். அடுத்து ஐம்பொறி இதை பிரித்தறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 5 கூட்டல் பொறி. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன். அடிக்கடி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியான செய்திகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. அயோத்திதாசர் பிறந்த ஊர் சென்னை. கரெக்ட். தமிழன் என்ற மாத இதழை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாத இதழ் கிடையாது, வார இதழ் தான். ஓகேவா? ஸோ அதனால் இது தவறு. இவர் அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கல்வி பயின்றார். கரெக்டு. அயோத்திதாசர் பர்மாவில் கூலி தொழிலாளர்களுக்காக போராடினார். ஸோ இதுவும் கரெக்டு. அப்போது சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து தான். அப்போது ஆப்ஷன் டி. அடுத்து 45 பாருங்கள். கீழ்கண்ட சிறுகதைகளுள் எது புதுமை பித்தன் படைக்காதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சாப விமோசனம் படைத்தார். பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அவருடைய தான். செவ்வாழை அப்படிங்கிறத இல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு நாள் கழிந்தது சிறுகதை புதுமை பித்தனால் எழுதப்பட்டது. இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். படு பட்டதெல்லாம் வந்துருச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு. அடுத்து கவனிங்க. புதுமை பித்தனின் இயற்பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி விருத்தாச்சலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்டிருக்காங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாப்பிலக்கணப்படி எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி 3. வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஆப்ஷன் பி ஊக்கம். ஏன்னா ஊக்கத்தை தான் நிலையான செல்வம்னு சொல்கிறோம். சங்க இலக்கியங்கள் பலவும் டேஸால் ஆக்கப்பட்டவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா. ஒரு பாடலின் இறுதிச் சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது டேஸ் தொடையாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி அந்தாதி தொடை. பெரியார், அம்பேத்கர் ஆகியோருக்கு முன்னோடியாக திகழ்ந்த சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்திதாசர். அயோத்திதாசர் தேர்ச்சி பெறாத மொழி எது? அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலி, வடமொழி, ஆங்கிலத்தெலாம் தேர்ச்சி பெற்றவர் தான். ஆப்ஷன் ஏ ஃப்ரெஞ்சு மொழியில் தான் அவர் தேர்ச்சி பெறலை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். அசை டேஸ் வகைப்படும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஆப்ஷன் சி நேரசை, நிறையசை. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது என்னது? ஆப்ஷன் டி ஆழ்ந்த படிப்பு தான். அடி டேஸ் வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 5. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் ஆகும். முதல் எழுத்து அப்படின்னு வந்துச்சுனாலே மோனை, இரண்டாம் எழுத்துனா எதுகை, இறுதி எழுத்துனா இயைபு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்துவேல் ஏந்தல் இனிது. இக்குறளில் பயின்று வரும் அணிநயம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கான ஓசை பா வகைக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தலாமா? வெண்பா. வெண்பானா என்னது? செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா அப்படின்னா துள்ளலோசை.
வஞ்சிப்பானா தூங்கலோசை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. அயோத்திதாசர் மக்களின் வாழ்வியல் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது என்று எதை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மலையை தான் சொல்கிறாரு. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ கலை சொல்லிருந்து பார்த்தலாமா? கவனிங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னது? நேர்மை. அடுத்து ரேஸ்னல். ரேஸ்னல் அப்படின்னா என்னன்னா, ஸோ இதுக்கு வந்து ரேஸ்னல்னா பகுத்தறிவு. அடுத்து ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். செயின்ட்னா நாணி. ஸோ அப்போது ஆப்ஷன் டி 4, 2, 1, 3. தவறான இணையை தேர்க. ஏரினா நீர்நிலை கரெக்டு, கூரைனா வீட்டின் கூரை கரெக்டு. அடுத்து வந்து பாருங்க, இந்த ஏரினா மேலே ஏரி கரெக்டு. விலை அப்படின்னா பொருளின் மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. ஸோ இந்த விலை அப்படின்னா தான் பொருளின் மதிப்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் தவறானது. கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. ஆன்சர் ஆப்ஷன் சி கைத்தொழிலும். நெக்ஸ்ட் பொறுத்துக. குறளடிகள் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ பார்த்துடலாமா? கேட்டினும் உண்டோர் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டி அளப்பதோர் கோல். பெருக்கத்து வேண்டும் பணிதல், இது சுருக்கத்து வேண்டும் உயர்வு. குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றி அணைய செயின். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. பேராண்மை ஊராண்மை இவற்றின் பொருள்கள் முறையே டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பேராண்மைனா வீரம், ஊராண்மைனா உதவி. அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை காக்க தொடங்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திராவிட மகாஜன சங்கம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, மேட்சிக் கேட்டிருக்காங்க. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு அப்படிங்கிறது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு. சின்னதாக ஒரு தவறு செஞ்சிட்டாலும் போதும், எவ்வளோ பெரிய பெருமையாக இருந்தாலும் அழிச்சிரும். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். ஸோ ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தாம்பரம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் என்ன ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி பயனின்றி அழியும். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குணங்குடியார் பாடற்கோவை. நிலவு நாளும் வளர்ந்து ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இக்குறட்பா பயின்று வரும் அதிகாரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நட்பு. ஓகேவா? குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடன் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பராபர கண்ணி. இது ஏன்னா தாய்மானருடையது. மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, எக்கால கண்ணிலாம் இவருடையது தான். விடுபட்ட பழமொழியை பூர்த்தி செய்க. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2022 நடந்த குரூப் 4 கேட்ட கொஸ்டின். ஸோ அதான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. ஸோ என்ன போட்டிங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அல்லது மாதம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ சொலவடைகளில் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி பிறைய கண்ட மாதிரி. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்ற இடித்தல் பொருட்டு இக்குறட்பாவில் நட்டல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல். காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே டேஸ், அதாவது பராபரமே என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களுள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரணினாலும் காடு தான், புறவுனாலும் காடு தான், கான்னாலும் காடு தான், பொற்றைனாலும் காடு தான், பொழில் இதெல்லாம் காட்டு தான் குறிக்கும். நிறைய பேர் இருக்குது. ஸோ அப்போ இதில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனல் கொஸ்டின் சேர்த்து எழுதுக. உள்கூட்டல் இருக்கும். என்ன வரும்? ஆப்ஷன் பி உள் இருக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அதே போல் இந்த ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டில் நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக்கிக்கோங்க. லாஸ்ட் டேட் December 5, எக்ஸாம் December 8. ஸோ இது உங்களுக்கு ஒரு பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து என்ன ஒரு டெஸ்ட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வளோலாம் வந்து இன்னும் டஃப் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்லி 35 ருபீஸ் தான். அதே போல் நீங்கள் குரூப் 4க்கு ஹோல் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வளரும் சிறகுகள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக
நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஸோ அதுக்கான இதையும் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.